ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேம் இதை வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்த இடத்துல இருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு இடம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது. ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது. சரி, இங்கேருந்து நம்ம இப்போ எடுக்காததான் எடுக்க போகிறோம். போட்டில் எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு. இது ஒரு டர்போ மாதிரி தான், டர்பின் அப்படின்னு போட்டுருக்கானுங்க. ஏதோ ஒரு கேபின் மாதிரி போகுது. இதை வந்து நம்ம வந்து இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாம் இருக்குது. வேறு ஏர் கண்டிஷனிங் அது இருக்குது. அது இங்கேருந்து இந்த சைடு வருது. பரவாயில்லையே, நிறையா இருக்குது. இது ஒரு புதுசாக இருக்குது. ஏதோ ஒன்று இது கொஞ்சம் தூரமாகவே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கம்மி தான். இதெல்லாம் சிலதெல்லாம் அமௌண்ட்டு கம்மி, ஆனால் ரொம்ப தூரங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு அமௌண்ட்டு தேவையில்லை. தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓய், இது என்னது? பாருங்க, இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகுதுங்க இது. அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா தூரம் தான். அது இது வந்து பக்கம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இதுவும் தூரம் தான். கிட்டத்தட்ட இதுவும் தூரம் தாங்க. இது ஒரு நல்ல ஒரு ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எடுத்ததில்லை, அதனால் நம்ம இதே எடுக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் இருக்குதா? சூப்பர். இங்கே வழியே இல்லையே. வழி எங்கே இருக்குது? எங்கடா இருக்குது? என்னங்க இது? வழியே காணோம். ஓ, ரிவர்ஸில் வரணுமா? சூப்பர். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். போகிற வழியில் ஏதோ பெட்ரோல் பங்கு தான் போட்டு போகலாமா, இல்லை பெட்ரோல் இருக்கட்டுமா? விடுகாலையிலங்க அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம பாருங்கள், வண்டி சர்ன்னு அதாவது போச்சு. திருப்தி ஆகணுமா? ஆர்டர் எடுக்கும் தம்பி, சீக்கிரம் போங்க போங்க போங்க. இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு இருக்குது. நல்ல வேலை அடிச்சிருப்பேன். அது நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் வண்டி. கொஞ்சம் தூரம் தான், பரவாயில்ல, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் போய் மாட்டிக்கணுங்க. ஏய், ஸ்பின் பண்ணாத. பாருங்க, வெளிச்சம் வரப்போகுது.
நண்பரே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டிரைவ்லாம் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நீங்கலாம் வந்து லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்குது இதில எடுத்து போடுறதுக்கு. பட் ஆனா எனக்கு தான் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ரைடா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பார்த்தீங்களா, எப்படி வருது பாருங்களேன். அங்க பண்ணா சொல்றான். போ ராசா வேணும்னே பிரேக் அடிப்பான்ப்பா. பார்த்தீங்களா, வண்டி ஓட்டுறதுக்கு சும்மா கிளாஸா இருக்கு. கண்ட்ரோலா இருக்கு. டக்கு டக்குன்னு திரும்புது. டக்கு டக்குன்னு இதாகுது. ஈவிகோ. நான் கரெக்ட்டா தான் ஸ்பெல்லிங் சொல்றேன்னு நெனைக்கிறேன். ஈவிகோன்றது கரெக்ட்டான இதானா எனக்கு தெரியல. குயிக்கா போய் ஆர்டர் எடுக்கணும். அதான் நம்மளோட இதுவே அதான். நானும் இவனும் ஒரே ஆள் தான் பாருங்க. ஆனா அவன் பொறுமையா போறான். நான் வேகமா போறேன். ஓ! பார்த்தீங்களா? கண்ட்ரோல பார்த்தீங்களா? கண்ட்ரோல பார்த்தீங்களா? அப்பா! என்ன இடிச்சிட்டானா? அடா பாவி! ஏங்க அநியாயங்க. சரி விடு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. பார்த்தீங்களா? பக்கா டிரைவிங்க. ஏய்! இங்க பாருங்க. அமௌண்ட் பாருங்க. எப்படி சம்பாதிக்கிறானுங்க பாருங்க நம்ம ஆளுங்க. 5 எம்முக்கு வந்துருச்சுங்க அமௌண்ட்டு. நான் நெனச்சா ஒரு கேரேஜ் நான் 10 கேரேஜ் வாங்கலாம். ஏற்கனவே நம்மகிட்ட இப்போ ஒரு 10 டிரைவர் கிட்ட இருக்காங்க. அதனால தான் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓ! 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 ம். அப்பா! ஐயோ! 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 வேணாம் வேணாம். சரி போங்க. போய் தான் ஆகணும். மாட்டிக்கினேங்க. ச்சே! அவசரப்பட்டு இதில வந்துட்டேங்க. இப்போ ஒரு பெரிய சுத்தணுங்க. பரவால்ல டைம் இருக்கு. டக்குனு அந்த ரோடு பார்த்தீங்களா? குழப்பிக்கிச்சுங்க. இப்போ இப்படி சுத்த வேண்டியதான். இத தான் இந்த வியூல வந்தோனே குழப்பிச்சுங்க. பாருங்க. ஓஹோ! எப்படி இருக்கு பாருங்க பிரிட்ஜ். ஏய்! இப்ப நான் எதுல போணும்? இதில தான் போணுமா? எஸ். இதில தான் போணும். கரெக்ட்டா போறேன் பாருங்க.
பாருங்க எத்தனை சுற்று பார்த்தீங்களா? ஒரே இடத்துல தான் சுற்றுறேன். உங்களை பார்த்தா தெரியும், எடா இவன் ஒரே இடத்த சுற்றினே இருக்கிறான்னு. ஒரு சின்ன தவறு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாருங்க. பா திரும்பி பாருங்க எத்தனை சுத்து பாருங்களேன். ஒரு பெரிய ரவுண்ட் ஆஸ்ட் வந்துட்டாங்க பிரிட்ஜை. ஆடா பாவிங்களா. இப்போதான் நான் இதில் போகணும், இதில் தான் போகணும். கரெக்டா? இதில் போகிறதுக்கு பதில் தான் அதில் போயிட்டேங்க. கொடுத்துங்களா உங்களுக்கு? சரி பரவாயில்ல, ஒரு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படியே. ஏய் திருப்பி வந்துச்சுட்டானுங்க. ஏன்டா பார்த்தே வரமாட்டீங்களாடா? பா எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான்? அப்படியே வருவீங்களா எதுவுமே பார்க்காம கொள்ளாம? கொஞ்சமாவது பார்க்கலாம்ல, தேவையில்லாமல் எனக்கு தான் செலவு. பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே விட்டோனா பா ஜஸ்ட்டுங்க. ஏய் பாருங்க வேற லெவலில் இருக்குது இடம். ஓஹோ எங்கே இருக்கு? புதுசாக இருக்குது. இல்லை வந்திருக்கேண்ணா ஏற்கனவே, வந்திருக்குங்க ஏற்கனவே. பா எங்கே வச்சுக்கிறானுங்கடா கம்பெனி? அடாப்பாவீங்களா. ஒளிச்சு வச்சிருக்கானு. என்டர். ஓகே இதுதான், வேற என்ன இருக்குது இதில்? ஓகே அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணணும்? கரெக்டாக பிளான் பண்ணால் தான் இடிக்காமல் போவோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படி திருப்பலாமா? அதுதான் கரெக்டாக இருக்கும்.
ஓகே. அவ்வளோதான். ம். ரிவர்ஸ் எடுத்து எடுத்து பாருங்களேன், ஓரளவுக்கு அப்படியே இதாகிடுச்சு. ம். ஸ்டாப். பார்த்தீங்களா எப்படி வந்த பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகலாம் போகுது. ம். ஓகே. இப்போ எங்கே போகிறது? ஏய், தப்ப ஏன்டா பண்ணுறேன்? இந்த இப்போ ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுங்க. அதாங்க பெரிய பிரச்சனை இதில். பார்த்தீங்களா எப்படி போகுது பாருங்க. இப்போ நான் இப்படி திருப்பணுமா? ஆ, இப்போ நம்ம எப்படி திருப்பணும்? வீலை திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக வரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அவசரப்படுறோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். வீல் ஸ்டெடியாக இருக்குது. ஓ, லைட்டாக திரும்பி இருக்கா? இல்லையா, கரெக்டாக தான் இருக்குது. ஓய் ஏய் வேணாம். ஏய், என்னடா பண்ணுற? இந்த ரிவர்ஸ் எடுக்க தாங்க பெரிய தொல்லையாக இருக்குது. பா, வண்டி பாருங்கள் டட்டு. ஓகே, கரெக்டாக இருக்கும். ஆடாப்பா, இப்போ இல்லையா? ரொம்ப ஒஸ்ட்டுங்க இது. இந்த ரிவர்ஸ் பண்ணுறது மட்டும் பயங்கர ஒஸ்ட் ஆகுது. ஓகே. போ 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 போ. ஏய்,
ஓகே, இந்த சைடு போனால் தான் அந்த சைடு போவோம். பாருங்களேன் எப்படிலாம் பண்ண வேண்டியது பாருங்கள். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. ஏய் 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 எஸ். இப்போவும் லைனை கொடுக்க மாட்டானே, என்ன சொல்ல. கரெக்டாக போப்பா. ஓகே. எப்படி திருப்பி தெரியலையே. ஐய் பார்த்தீங்களா? நீங்களே பார்த்தீங்க அநியாயத்தை. எவ்வளோ நேரம் பாருங்கள், ஒரு 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 ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்கள். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஆனாலும் இதில் பார்த்தா கிடைக்காது, திருப்தி கிடைக்காது. டக்குன்னு திருப்பி பாருங்கள், இப்படி எப்படி போய் பாருங்கள். இப்போ நான் இது எந்த சைடு திருப்புன்னு தெரியல. இந்த சைடா, இந்த சைடு திருப்புனா ஓகேங்க. ஐயோ, ஓகே ஓகே. ஏய் வேணாம் வேணாம், போ. பாருங்க திரும்பி வளையுது பாருங்களா அது. ஷே, பாருங்க. ஏய் ஏய் அடா போங்கடா. என்னடா நடக்குதுங்க? பாட்டுக்கு வளையுதுங்க பயங்கரமா. அதுதாங்க பிரச்சனையே. பாருங்கள் நேரில் தான் இருக்குது. நானும் பாருங்கள் ஸ்டேரிங்லாம் சேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. ஆனால் திரும்புதுங்க வண்டி. பாருங்கள் திரும்புதா. ஓ அப்பா, ஐயோப்பா, இந்த ரிவர்ஸ் எடுத்து செட் பண்ணுறது தானாங்க தலைவலி எனக்கு. ஓகே, ஒரு வழியாக நிறுத்திட்டேங்க. இதுலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அப்படி போட்ட டிரைவர்னு. தெரில, ராக்கெட் மாதிரி இருக்குங்க பார்க்குறது. அப்படியே பாருங்களேன், ராக்கெட் மாதிரி வருங்களேன். ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? ஓகே, இதில் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸுங்க.
வெயிட் ஒன்றும் அந்தளவுக்கு அதிகம் கிடையாது. நில்லு. வாவ், நல்ல ஒரு ரைடாக இருக்க போதுங்க. இந்த இடத்துல திரும்பணுமோ? ஏறு ஏறு. வெளிச்சம் 7 மணி நேரம் 7.5 மணி நேரம். எப்படி உள்ளுக்குள்ளே ஓட்டமாக பாருங்களா, செம்மையாக இருக்குங்க, ஆசையாக இருக்குது. பெட்ரோல் போடணுமான்னு தெரியல. நம்ம ஜெர்மனிக்குள்ளே தான் இருக்கோம். ஓ, இங்கே ஒரு சிக்னலா? அது ட்ரெயின் போது பாருங்க. சிக் 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 சிக். இந்த ஏரியாவுக்கு ஏற்கனவே வந்திருக்குங்க. இதுக்குள்ளே போகணும் பாருங்க. பா, ஏதோ ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது, பெரிய ஃப்ரிட்ஜு எப்படி தான் அப்படி போகிறோம். யாரும் இல்லை. சின்ன மணி நேரம் தான், ஆனால் வந்து நம்ம சீக்கிரமாக கொண்டு போகணும். தூங்குறதுக்குள்ளே கொண்டு போயிடுங்க. ஒரு சின்ன டைரக்ஷன் செக் பண்ணேன், நல்லா தான் இருக்குது. அதில் போகணுமா இதில் போகணுமான்னு தெரியலங்க. அதுதான் பிரச்சனை. பழைய யாரும் இல்லை, இது கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகணும். பாருங்கள், இது இதுவே கம்மி தாங்க இதுக்கு.
கம்மியாக தான் கொடுத்துருக்கானுங்க டைமு. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும் போது. ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் தூங்க கூட முடியாதுங்க. தூங்குனா அவ்வளோதான், முடிச்சு கதை. தூங்குனீங்கன்னா கதை கந்தல். அதனால் தூங்கலாம் முடியாது, தூங்கலாம் முடியாது. ஓகே, இங்கே நம்ம வேகமாக போக முடியாது. என்னையா பண்ணாடே? ஐ சரி, நல்லா திருப்பிக்கோ, அப்புறமா எடு. எல்லாம் வேகமாக எடுக்கிறதா தேவையெல்லாம் போய் அது போய் பாவம். அது பேர் கம்பெனி கவர்மெண்ட்டு போய் உடச்சிட்டேன். ஒன்றும் ஆகலை வண்டி பெருசா, சின்ன டேமேஜ் தான். அதுக்கு பிரேக்கில் அடிச்சிட்டேன். இதில் ஒரு 20 தாங்க போனேன், 20-30 தாங்க போனேன். அதில் போய் இடிக்கிறேன்னா அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. வெளிச்சம் நல்லா இருக்கு. மணி 9 காலையில் 9. அமௌண்ட்டு பார்த்தீங்களா? 5. இடம் வேற லெவலில் இருக்குதுங்க. இந்த இடத்துல பெருசாக வளைவு இல்லை, பட் ஆனால் போகலாம். ஓஹோ, பாருங்க. பார்த்தீங்களா எப்படி வந்தேங்க? நான் நல்ல டிரைவர் தான் நினைக்கிறேங்க. நான் ஒரு நல்ல டிரைவர் தான், ஆனால் என்ன கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருக்கிறேன். எஸ், ஒரே ஸ்ட்ரைட் தாங்க. பார்த்தீங்களா, இந்த வியூவில் ஓட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஓட்ட முடியலங்க. ஏய், இப்போ நான் எப்படி போனோம்? ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். பாருங்களேன், வியூலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது இல்லை, சூப்பராக இருக்கு பாருங்க. இதெல்லாம் மட்ட காசுந்தான். வண்டி ஓட்டுறது தான் இப்போ பிரச்சனையே. நம்ம பொருள் எதுவும் டேமேஜ் ஆகலை, 0ல் தான் இருக்குது கரெக்டாக. அதனால் அது பிரச்சனை இல்லை.
வெயிட் பண்ணியா, சூப்பர். இதுதான் நல்ல விஷயம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இது பண்ணுறதுலாம் வந்து தப்பு, தவறான செயல். ஏறு ஏறு ஏறு. இந்த வளைவை தாண்ட தான் திரும்பணும் அவனை. அதுக்கு முன்னாடி திரும்பினா அப்புறம் மாட்டிப்பேன், நம்ம இச்சு போகுது. அதனால் வளைவை தாண்டிடலாம். ஓ ஓ அங்கே பாருங்க, போச்சு. பா, பார்த்தீங்களா, செம்ம கண்ட்ரோலுங்க வண்டி, சான்ஸே இல்லை. நான் யோசிக்கவே இல்லை. சூத்தா போகுது. சேலஞ்ச். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ கம்மியாக தாங்க டிராஃபிக் வச்சுருக்கேன். இப்போ நம்மள கொஞ்சம் ரேஞ்ச் ஏறினால அது கொஞ்சம் அதிகமாக வண்டி காட்டுது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், 3 தான் வச்சுருக்கேன். 5 முன்னாடி 5 வச்சு இந்த கஷ்டப்பட்டேன் பயங்கரமாக. இப்போ 3 தான் வச்சுருக்கேன். அது நவுந்து போங்க, அதான் நல்ல விஷயம். பாருங்க, பார்த்தீங்களா? எஸ், இதில் வந்து போயிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்காது. எனக்கும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ப்ராப்ளமே என்ன தெரியுமா? நீங்கள் நவுந்து போகிறது தான். பா, ரோடு பக்கா ரோடுங்க, அதான் பறக்குது வண்டி. எதுங்களா கண்ட்ரோலு? இங்கே ஒரு வளைவு, பெரிய வளைவு இருக்கு. இந்த வளைவு வந்து அந்த அளவுக்கு பெருசு இல்லை. பாருங்க, பார்த்தீங்களா? தம்பிகளா, ஓரம் போங்க. எஸ், எப்படி கலக்கணும் பார்த்தீங்களா? ஒரு பெரிய க்ரௌடே இருக்காங்க. வண்டி நல்லா இருந்தால் போதுங்க, அப்படியே போயிலே இருக்கலாங்க. நம்ம இதில் தான் போகணும் கரெக்டா? எஸ், எல்லாமே 130 135. இந்த இடத்துல சின்ன வளைவா தெரியலையே, பார்ப்போம். எஸ், வண்டி சாயலங்க, அதுவே பெரிய விஷயம் தான். இந்த லோ பேட்
இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லோ பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. தெரியுதுங்களா? இங்கே ஒரு டோனே இருக்குது. இந்த ஒரு கட்டை எடுத்துகிட்டு போகிறானுங்க, ஒரே கட்டை. பா, ஒரு 2 பேர் நடுவில் போகிறோமா? போகலாம், அதெல்லாம் ஒரு விஷயம். அப்போ இவன் வேறு எங்கே ஏறுவான். நான் உனக்கு வழி விடுறேன், போ. பா, இடத்த பாருங்க. சூப்பராக இருக்குல்ல பிரிட்ஜு. சரியான இறக்கம். நான் எதுவும் எக்ஸசைஸ்லாம் பண்ணல. எப்படி பக்கா? ஸ்ட்ரைட்டு தான். ஓ, அட்டகாசங்க பாருங்கள். பா, ஆம்புலன்ஸ். அதில் போனால் எங்கே போகும்? 2 ஒன்று தான். சரி, இருந்தாலும் நம்ம இந்த ரூட்டு தான் காட்டுது, அதிலே போயிடலாமே. பார்த்தீங்களா, தூங்குற நேரத்துக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. வண்டி சரியான பிக்கப்பு. 10 மணி நேரம் கொடுத்தான், அதில் 4 மணி நேரம் 6 மணி நேரம் 4 மணி நேரத்தில் வந்திருக்கும். அப்புறம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வண்டி அந்த அளவுக்கு கண்ட்ரோலுங்க. நம்மளா தவறு பண்ணாதான் உண்டு. அது அந்த அளவுக்கு தவறு செய்யலை. பா, இப்படி போனீங்கன்னா அப்புறம் நான் வேகமாக போகிறது. டேய் தம்பிங்களா, நிறுத்து. எப்படி இண்டிகேட்டர் போட மாத்தியா? உனக்கு தெரியுமா இண்டிகேட்டர் போட? எனக்கு தெரியும் தம்பி. பாருங்க, இதுதான் இந்த ரூட்டில் போகணும். பெரிய ரோடு தாங்க, திரும்புது. கிட்ட வந்துட்டோம்.
அங்கே ஒரு வளைவு இருக்குது, அந்த வளைவுக்கு முன்னாடி டேர்ன்லாம் பண்ண தேவையில்ல. டேர்ன் பண்ணால் ரிஸ்க்கு தான். ஒன்று வளைவை தாண்டணும். அவனே ஓரம் போயிட்டான். தேங்க்யூ தேங்க்யூ. கீழே தான். மேலே போனால் மட்டிப்போ. நல்லா இருக்குங்க. இன்னும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கே ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு நம்மளால் கண்ட்ரோலாக ஓட்ட முடியுது. வண்டி ரொம்ப ட்விஸ்ட் ஆகலை, ஸ்டேரிங்லாம் தேவையில்லாமல் திரும்பலை. இப்போ நான் எடுத்த வண்டியில் இதாங்க இப்போதைக்கு பெஸ்ட்டு. இந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு சொல்ல, இந்த வண்டி பெஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசம்பிள் தான். இது வந்து ஒரிஜினலாக அந்த கம்பெனி இது கிடையாது. பார்த்தீங்களா எப்படி ஏறணும் பாருங்க. பார்த்தீங்களா, இடிச்சிருப்பேன். இல்லை அவன் இடிச்சிருப்பான். கரெக்டாக தான் போயிட்டு. செம்மையாக இருப்பாரு. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கேன். பில்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. வேறு லெவல் பில்டிங். அப்படியே பாருங்க. நான் கரெக்டாக தான் போயினுக்கிறேன். கிட்டத்தட்ட இதுவும் இதே மாதிரி தாங்க. எப்படி வராது பாருங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா, கரெக்டாக போயிட்டுருக்கோம். நம்ம நிற்கிற போகிறோம், நம்ம நிற்க போகிறதில்ல. ஒரு நேரத்தில் பதட்டம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் பாருங்க, நான் ஆக்சிலேஷனே கொடுக்கல. வண்டி பாடம் அப்படியே இதாகி போயிட்டுருக்கு. இங்கே தான் வந்துட்டோம். வண்டி திருப்பணுமா?
ஹார்ன் அடிக்கிறேன், ஓப்பன் பண்ணு. அது என்டர். பா, ஒரு வழியாக கிளாஸாக முடிச்சிட்டோங்க. எக்ஸலண்ட் தான். பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்மளுடைய இதை பார்த்து தெரிஞ்சிடும் என்ன இருக்குன்னு. பா, வண்டியை துட்டானுங்க. செம்மையாக இருக்குல்ல வண்டி. இப்போ தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருங்க. வண்டி சூப்பர் வண்டிங்க, நல்ல வண்டி, அருமையாக இருக்குது. எனக்கு எல்லாம் ஓட்ட பிடிச்சிருக்குது வண்டியை. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், இன்றைக்குள்ள இது முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லோரும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.